ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். உங்களுக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்குமா? எப்போவுமே நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அப்போது நான் செய்கிற மாதிரி ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஷவர்மா செய்கிறதுக்கு சிக்கனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக தயிர், உப்பு, கொஞ்சமாக லெமன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே 2 hours ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் மசாலாஸ்லாம் ஊறி சிக்கன் பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஷவர்மா நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். இந்த கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவும் பிணைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாக தான் தேய்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஷவர்மாக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அழகாக வந்துடும் அப்படியே. சிக்கனை ரொம்பவே சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் கூட நான் கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கேபேஜும் நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஷவர்மா செய்ய வேண்டியதுதான். ஒரு 4-5 சப்பாத்தி கொஞ்சம் மெலிசாக சுட்டு வச்சுருக்கேன். இப்போது தட்டில் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தியில் கொஞ்சமாக மயோனைஸ் தடவி எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தி மேலே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சப்பாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அது கீழே பட்டர் பேப்பர் வைக்கணும். நான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதனால் கீழே பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். இப்போது ஷவர்மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியல, அதுக்கப்புறம் எப்படியோ ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஷவர்மா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.